सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ॐ पदनंजावद मंत्रम तिलेषु तैलं तदनीव सर्भिः आपस्रोतो स्वर्णनीषु चाक्निः एवमात्मात्मनि गृह्यते सौ सत्येनैनं तपसा योऽनुपश्यति ओके मुख्यமான மந்திரம் ஸோ உபனிஷத்து வந்து நம்மளை வெரி வெரி ஸ்மூத்தாக ஆக்ஷன்ட்டு போகிறது ஓகே இந்த இந்த பயணம் வந்து ரொம்ப அழகாக தென்றல் மாதிரி சொல்லாமல் சில பேருக்கு ஆனால் இது எனக்கு தென்றல் மாதிரி தான் இருக்கிறது அப்படி ஸ்மூத்தாக ஆக்ஷன்ட்டு போகிறது அது ஒன்றுக்கு ஒன்று அந்த பில்ட் பண்ணி கொண்டுட்டு போகிறது இந்த மந்திரம் எல்லாமே எனக்கு சொல்லும்போது இங்கே ஒருத்தர் சொன்னாங்க ஸோ எல்லாமே உபயோகமான மந்திரம் முக்கியமான மந்திரம் ஸ்டார் போட வேண்டிய மந்திரம் தான் அப்படி இருக்கிறது ஆத்மா அனாத்மா கிளியராக நமக்கு புரியணும் அகம் ஆத்மா அகம் சாட்சி சைத்தன்யம் இந்த அரணிக்கட்டையை வந்து மத்து கடையணும் சப்போஸ் இந்த அரணிக்கட்டை வந்து ஈரமாக இருந்துன்னா நெருப்பு வருமோ அரணிக்கட்டையில் அவ்வியக்த ஃபார்ம் இருக்குது ஓகே அதை கடைஞ்சா தான் வியக்த ஃபார்முக்கு அக்னி வரும் இன்கேஸ் அந்த அரணிக்கட்டை ஈரமாக இருந்துன்னு வச்சுக்கோ அதில் என்ன கடைஞ்சாலும் நெருப்பு வராது அப்போ கட்டை வந்து சூடாக இருக்கணும் ஓகே அந்த அரணிக்கட்டை சப்போஸ் அதில் ரொம்ப மழையில் நனைஞ்சு கீழ்கட்டை ரொம்ப நனைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க மேல்கட்டை என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது உங்களுக்கு இப்போ வந்து புரிஞ்சே போயிருக்கோம் இப்போ அதனால் அந்த மூங்கில் மழை காலத்தில் ஒன்றோடு ஒன்று பற்றிக்காது வெய்ய காலத்தில் தான் சரக்குன்னு பற்றிக்கும் அது புரியுதா அதனால் இந்த ஈரை வரட்டி வச்சு ஹோமம் பண்ணின்னு வச்சுக்கோ புகையை போட்டு விட்ருவாங்க நம்ம மகாநாராயண சுவாமியில் வந்து நிறைய குண்டம் வச்சுருந்தோம் இந்த இதில் இந்த ஹோம குண்டம் அதில் ரைட் கார்னரில் மாத்திரம் எப்பயுமே அந்த குண்டம் வந்து புகைஞ்சுட்டே இருக்கும் அதில் என்ன பண்ணாலும் அது வந்து அப்படியே இருக்கும் அப்படி ஒரு புகையிற குண்டம் மற்றதெல்லாம் வந்து பளிச்சுன்னு எரியும் ஓகே அந்த நெய் விட்டால் கூட இதுவாகாது ஏன்னா அந்த ஆள் வந்து ஏற்பாடு பண்ணது அவ்வளோ தூரத்துக்கு சரியில்லை அது இப்படியே பார்த்தோன்னே தெரிஞ்சுது ஓகே இதெல்லாம் வந்து போக தான் மிச்சம் ஓகே அப்போ அந்த ஈரமாக இருந்தால் அது வந்து சோபிக்காது புரியுதுதான் அப்போ இந்த வேதாந்த ஜர்னி சாதகன் 3 விஷயம் சொல்கிறது யோக்கியதா குழப்பம் அண்டு பழக்கம் இவ சப்போஸ் யோக்கியத்தையை மிஸ் பண்ணிவிட்டு இது என்னுடைய பழைய பழக்கத்தில் தான் இது வராமல் போயிருக்கு அப்படின்னு முடிவு பண்ணி நான் வந்து இந்த விஷயத்தை நேராக நிஷ்டைக்கு போயிட்டேன்னு என்ன அர்த்தம் நிஷ்டை தானே எம்பசைஸ் பண்ணுறேன்ல அதுக்கே டைரெக்டாக போயிடுறது
அப்படின்னா இது ஆயிடுமானா இது முடியாது. அதுக்கு தான் இதுக்கு இன்டலெக்சுவல் ஆனஸ்டி வேணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ அப்போது நான் யோக்கியதை ஃபுல்லாக அடைஞ்சுட்டேன்னா அது செக் பண்ணிக்கணும். புரியுதா? அப்போ யோக்கியதை இருக்கிறது, குழப்பம் நீங்கிறது இருக்கிறது, அதுக்கப்புறம் இது இருக்கிறது சிரவண மனனம் இருக்கிறது. சிரவண மனனத்துக்கு முன்னாடி கர்மயோகம் உபாசனை இருக்கிறது, ஒரு பெரிய எக்ஸசைஸு. அது நான் ஒன் மோர் ஆட் பண்ணியிருக்கேன், ஸ்வதர்மத்தை ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, அது தொடர்ந்து எம்பசைஸ் பண்ணியிருக்கிறது. ஸ்வதர்மம் இந்த பக்கம், கர்மயோகம் உபாசனா, அதெல்லாம் முடித்து கம்ப்ளீட் ஆகிடுச்சான்னு நீ தான் முடிவு பண்ண. ஓகே, ஸோ என்றைக்காவது எந்த காலத்துலையாவது நீ 2 மணி நேரம் உபாசனை பண்ணியிருக்கியா? ப்ராக்டிக்கலாக ஸ்தூலமாக தெரிஞ்சிருக்கமே, இதுக்கு என்ன ஒரு கேள்வி வேண்டியிருக்கிறது. ஓகே, உபாசனை நான் பண்ணிட்டேன், முடிச்சுட்டேன் அப்படி சொன்னாலே இதில் தெரிஞ்சிருக்குமே. ஏன் உபாசனை பண்ணணும்? அதையே அப்படியே விட்டுவிட்டு அப்படியே போயிடுது. அப்போ சங்கரர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறது, சாதன சொந்தத்தில் முக்கியம்னு சொல்கிறாரு. ஓகே, அந்த உபாசனையில் தான் உனக்கு சமதம மனசு காம்டஸ் வரும். ஓகே, டைம் கொண்டு ஸ்பெண்ட் பண்ணும். அப்போது நமக்கு ப்ராக்டிக்கலாகவே நீ கர்மம் பண்ணுறதெல்லாம் உனக்கு கர்மயோகமாக நினச்சிக்கிட்டா கூட உபாசனை ஒன்றும் பண்ணலை. புரியுதா? எனக்கு தெரிஞ்சு பண்ணலப்பா. அப்புறம் நீ எப்படி ராத்திரி நடுராத்திரி பண்ணுறியோ தெரியாது எனக்கு. அப்போ ஏதோ ஒன்று டெபிசிட் இருக்குது, இந்த பக்கம் கொஞ்சம் டெபிசிட் இருக்குன்னு கொஞ்சம் எனக்கு ஒரு இதுவாக இருக்கிறது. புரியுதா? நீ இல்லைன்னு தெரிஞ்சுட்டா நான் ஒன்று சொல்கிறேன், நான் போன ஜென்மத்திலேயே உபாசனை பண்ணிட்டேன்னு சொன்னேன். ஐயோ யூ ஆர் குட். ஓகே, இப்போ ரமணர் கூட அப்படி தான் நேராக டைரெக்டாக நிஷ்டைக்கு போயிட்டார். அவர் டைரெக்டாக நிதித்தியாசனம் அவருக்கு லாஸ்ட்டு பயிற்சி. புரியுதா? அப்படி போகலாம், தப்பு கிடையாது. ஓகே, எதுவுமே தப்பு கிடையாது. நீ உனக்கு என்ன தேவைன்றது மாத்திரம் புரிஞ்சுக்கணும். எனக்கு என்ன தேவை, எங்கே இருக்கேன், எப்படி போகணும், இது மாத்திரம் பண்ணிட்டா. ஏன்னா உனக்கு எல்லா விஷயமும் கொடுத்துருக்கு, அக்கு வேறு ஆணி வரையா எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. நான் எங்கே இருக்கேன், எப்படி போகணுன்றது மாத்திரம் புரிஞ்சுத்துன்னு அதில் பண்ணிட்டு போனால் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதில் உபநிஷத்து விடுறதில்லை, இப்படி ஹைட்டாக கொண்டு போய் இந்த மந்திரத்தில் கொஞ்சம் அப்படி இறக்கி அப்புறம் அடுத்த மந்திரத்தில் மேலே கொண்டு போய்டுறது. அப்போது இந்த ஸ்டூடெண்ட் நல்ல காஞ்ச கட்டையாக இருக்கணும். அப்போ தான் இதை உள்ளர போகும். அதுக்கு அந்த காஞ்ச கட்டைக்கு என்னென்னா சாதன சதுஷ்டிய சம்பத்தி யோக்கியதா, அதுதான் அஸ்வத்த மரம். ஓகே, அஸ்வத்த மரம். ஓகே, நம்மெல்லாம் அதில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். அதனால் அஸ்வத்த விருட்சம் யஜ்ஞத்துக்கு தகுதி. புரியுதா? இது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, இது புகை குறைஞ்சி அக்னி நிச்சயமாக வெளிப்படும். இது ஞானா தேவ மோக்ஷம், அது எல்லாம் கிளியராக இருக்குது. அதனால் உபனிஷத்துனே சொல்கிறது சாம்பிளுக்கு சாதன சதுஷ்டத்துக்கு இது பெரிய உபனிஷத்து ஃபுல்லாக எல்லாத்தையும் சொல்லின்னு இருக்காது. அதனால் சாம்பிளுக்கு 2 மாத்திரம் இங்கே எடுத்துக்கிறது. ஒன்று சத்தியம், இன்னொன்று தபஸ். புரியுதுதான்? இதை இது 2மே நம்ம பரிச்சயம் இருக்குது. சத்தியம் தபஸ் 2மே பரிச்சிருக்கு. அப்போ சத்தியன்றது ட்ரூத்ஃபுல்னஸ். ஸோ ட்ரூத்ஃபுல்னஸ். ஓகே, தபகன்றது டிசிப்ளின், சுயக்கட்டுப்பாடு. ஓகே, இதனுடைய விஷயத்தை சொல்கிறது. அப்புறம் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுக்குறது இதில்? ஒன்றில் இந்த 15வது மந்திரத்தில் திலேஷு, அதாவது எப்படி இந்த வன்னி கட்டை இருக்கு இல்லையா, எப்படி அது உள்ளர அவ்யக்த ஃபார்மில் இருக்கிறத சொல்கிறது. அந்த மாதிரி திலேஷு தைலம். திலேஷு தைலம்னா விதைக்குள்ளர எண்ணெய் இருக்கிறது. ஆமணுக்குள்ள என்ன இருக்கிறது? விளக்கெண்ணெய் இருக்கிறது. ஓகே, இப்போது தேங்காயில் தேங்காய் வரும், நல்லெண்ணெயில் எது வரும்? எதுலேருந்து வரும்? எள்ளுலேருந்து நல்லெண்ணெய் வரும். புரியுதா? அதெல்லாம் நீ பார்த்தேன்னா ஒன்றுமே தெரியாது, அதுக்கும் வராது. புரியுதா? இப்போ வேர்க்கடலை இருக்கிறது, அதில் எண்ணெய் வருமா வராதா? கடலை எண்ணெய். அந்த வேர்க்கடலை வாங்கி நீ கடலை விற்கிறான், அந்த வேர்க்கடலை வாங்கி புரியுதா? 10 கடலை சாப்பிட்டா ஐயோ 10 லிட்டர் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா என்ன? அதனால் ஸோ ப்ராசஸ் பண்ணணும். அந்த விதைக்குள்ளே எண்ணெய் இருக்குது, ஆனால் ப்ராசஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது? ததனி இவ சர்பிகி. ததனி இத சர்பிகின்னா பாலில் நெய் போல. பாலுக்குள்ளே நெய் இருக்குது, அதை நெய் பண்ணணும், ப்ராசஸ் பண்ணணும். கல்லில் சிலை போல. புரியுதா? ஸோ கல்லில் சிலை போல் அது இங்கே கொடுக்கல, நான் எக்ஸ்ட்ரா சொல்லிட்டேன் நான். ஓகே,
கல்லில் சிலை இருக்கிறது, அந்த கல் வந்து அதுதான் ரொம்ப அழகாக இருக்கிறது, மிஸ்கன்செப்ஷன் நீக்கிறது. ஓகே, அந்த கல்லை எடுத்துனா சாதன சதுஷ்டியம், அதனால் ப்ராசஸ் பண்ணணும். ஆபக ஸ்ரோதஹி சு அப்படின்னா பூமிக்கு அடியில் ஜலம் இருக்கிறது. இப்போ நம்ம உட்காந்துருக்கோம், அது அடியில் தண்ணி மேலே தான் உட்காந்துருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ அதை நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணணும். இப்போ நம்ம மகாநாராயண சுவாமியில் ஒரு ஸ்தபதி வந்தான், இதெல்லாம் பண்ணிக்கணுன்னா முதல்ல தண்ணி வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு மாதிரி சொன்னான். முதல்ல இவனை டின்னு கட்டுறான் அப்படின்னு அனுப்பிச்சுட்டான். வந்தோடனே அவன் கஷ்டப்பட்டு மேலே மலையை கூட்டிகிட்டு வந்தான், எடுத்தோடனே அபிச்சுவாக வந்து பேசியிருந்தேன். அது சொன்னேன் நான், இவ்வளோ கொடுக்குற ஒரு நாராயணன் தண்ணி கொடுக்க மாட்டாரா ஏடா அப்படின்னு. புரியுதா? அதனால் நம்ம என்ன செய்யணுமோ அது செய்யணும். இதெல்லாம் கொண்டு வரலாம், இது ஜல்லி கொண்டு வாங்க, மண் கொண்டு வாங்க, நாங்கள் தண்ணி கொண்டு வாங்க, எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக சொல்கிறாங்க, நெகட்டிவாக சொல்லிட்டான். புரியுதா? ஏன் பூமிக்குள்ளே தண்ணி இருக்குது. புரியுதா? ஓகே, ஒரு இடத்துல போட்டோம் அது வரல, இன்னொரு இடத்துல பார்த்தா வந்துவிட்டு, அவ்வளோதான் ப்ராசஸ்ஸு. ஓகே, கண்டினியூஸாக பண்ணால் வருது, வாட்டர் பம்ப் பண்ணணும் அது. ஓகே, அரணி ஸ்ரீ ச அக்னிகி, அரணைக்கட்டில் அக்னி இருக்கிற மாதிரி இந்த 5 உதாரணம் கொடுக்கணும். தாத்பரியம் என்ன அப்படின்னா, ஏவம் ஆத்மா ஆத்மனி கிரகியத்தே. ஏவம் மேலே சொன்ன உதாரணப்படி ஆத்மாவை அந்த கரணத்தில் சாட்சியாக கிரகியத்தே. ஓகே, சக ஆத்மா ச விக்ஞேயா, மாண்டூக்க ஸ்டேட்மெண்ட்டு. அதனால் அயம் கான்ஷியஸ்னஸ்ஸு அந்த திருக்கு திருஷ்ய பிரக்கிரியெல்லாம் போட்டு நம்ம ஏற்கனவே நிறைய பிரகரண கிரந்தெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் திருப்பி 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 போட்டு 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 பண்ணினா ஆத்மா வெளிப்படும், வெக்த ஃபார்முக்கு வரும். புரியுதுதான்? இதனால் ஏவம் ஆத்மா ஆத்மனி கிரகியத்தே சாட்சி சைத்தன்ய ரூபேன அசௌ ஆத்மனி கிரகியத்தே யக அனுபஷ்யதி. சாஸ்திர பிரமாண வேத பிரமாணம் வச்சுட்டு ஒருத்தர் விசாரம் செய்யணும். அனுபஷ்யதி த்ரூ பிரமாணத்து மூலியமா பஷ்யதி. சத்தியேனும் தபசகா, இதுதான் இன்டிகேஷன் சாதன சதுஷ்டம் சொல்லி இங்கே முடிக்கிறது உபநிஷத்து. பியூட்டிஃபுல்லாக முடிக்கிறது. அத்தியாத்ம ஞான நித்யத்வம் தத்வஞானார்த்த தர்ஷனம் ஏதத் ஞானமிதி புரோக்தம் அஜ்ஞானம் யததோன்யதா. இந்த குணங்கள் இல்லாதது ஞானம் இல்லை. கிருஷ்ணர் ரொம்ப சில சமயம் எக்ஸ்ட்ரீமாக சொன்னதான் நடக்கும். கீதை கூறும் நற்பண்புகள், புரியுதா? அதுக்கு புரியுது. அப்போ என்ன சொல்கிறாரு, கீதை கூறும் நற்பண்புகளை அப்பப்போ படிக்கணும். நடுநடுவில் அது தலைமாட்டிலே வச்சுக்கணும். அதை அப்படியே வச்சுக்கிறது இல்லை, கொஞ்சம் புரட்டி படிக்கணும். யாருக்கெல்லாம் தமிழ் தெரியுமோ அவங்க வந்து 2 பேஜாவது டெய்லி படிச்சுட்டு தூங்கணும், அப்படி வச்சுக்கணும். ஓகே, அப்போ 13வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் வேல்யூஸ் வந்து நற்பண்புகள் இல்லைன்னா ஞானம், அதுவே ஞானம் சொல்லிட்டாரு. அதே 16வது அத்தியாயத்தில் என்ன சொல்லிட்டாரு, நற்பண்புகள் வந்து தெய்வீக சம்பத் அப்படின்ட்டார். தெய்வீ சம்பத். இப்போ தகுதி இல்லாமல் வேதாந்த ஸ்டடீஸு பண்ண முடியாது. ஓகே, இது ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் ஆகிடும். அதனால் இந்த ஜீவ யாத்திரையில் 7வது படியில் ஒன்று போட்டிருக்கோம். அதில் வந்து அனுஷ்டானம் அனுபூதி. ஓகே, அது 2 நமக்கு பார்க்கணும். அதை படிச்சுன்னா புரியும். அதனால் யோகஸ்ய பிரதம துவாரம் வாங் நிரோதகா. முதல்ல வாக்கில் நமக்கு வந்து கட்டுப்பாடு இருக்கணும். மொத்தமே யோகஸ்ய பிரதம துவாரம், முதல்ல யோகத்தில் இருக்கிற முதல் துவாரம் என்னென்னா வாக்கு. அப்போ சாதன சதுஷ்ட இண்டிகேஷன் சத்திய தபஸு, டாக் அண்ட் ஆக்ஷன். ஓகே, டிசிப்ளினை வலியுறுத்துறது. ஓகே, முண்டகத்தில் பாரத நாட்டினுடைய மோட்டோ போட்டிருக்கான், சத்தியமேவ ஜெயத்தே, வேத வாக்கியம் அது. ஓகே, தத்துவமசி மகா வாக்கியம் எங்கே இருக்கிறது? மகாநாராயண கோயில். சத்தியமேவ ஜெயத்தே ந அன்றுதம் சத்தியேன பந்தா விதித்தோ தேவயானகா. புரியுதா? அதனால் பூலோகம் மேலோகம் எங்கே போனாலும் சத்தியந்தான் பாதை அப்படி சொல்லுவேன். கேன உபனிஷத் சொல்கிறது என்ன சொல்கிறது? தஸ்யை தபோ தம கர்மேதி பிரதிஷ்டா வேதாக சர்வ அங்காணி சத்தியமே ஆயத்தனம். இந்த சதுர்வேதமும் எங்கே தங்கியிருக்கோம், அதனுடைய வீடு எங்கேயா? சத்தியத்தில் இருக்குது. சத்தியம் பேசுகிறவாக்கிட்ட தான் இந்த வாக்கு இருக்கும் அப்படி சொல்கிறது. தைத்திரிய உபனிஷத்து எப்படி சொல்கிறது? தபசா பிரம்ம விஜிக்ஞாதஸ்வ தபோ பிரம்மேதி சதபோ தப்பியதே சதபஸ்தப்துவா தபகா தபகா தபகான்னு வருது. அதனால்
தபஸ் பண்ணு. ஓகே, அப்போ வேதாந்த ஸ்டூடெண்ட்டு உடனடியாக அவசர சேவை என்னது அப்படின்னா பிருகதாரண்ய சொல்றது வாசோவி விக்லாபனம் முண்டக அந்நியோ வாச்ச விமுஞ்சகா. உடனடியாக இம்மிடியேட்டாக பேச வேண்டிய அவசர தேவை வேதாந்திக்கு என்ன? தேவையற்ற பேச்சுக்களை நிறுத்து. வாச்சோ விக்லாபனம் அந்நியோ வாச்சோ விமுஞ்சதகா. நீ ஒரு வாரத்துக்கு என்ன பண்ணணும்? உன்னுடைய செல்ஃபோனில் நீ பேசுகிறதே ரெக்கார்ட் பண்ணிக்கோ. காலையிலேருந்து பேசுகிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கோ. அப்படி பேசுனதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நைட்டு போட்டுப்பாரு. புரியுதா? எவ்வளோ பேச்சு இதில் உபயோகமாக இருக்குது, இல்லாட்டி அது உபயோகம் இல்லாத பேச்செல்லாம் எவ்வளோன்னு கண்டுபிடி. அது இப்போ அடுத்தது என்ன? நெக்ஸ்ட்டு என்னென்னா நம்ம கொடுத்த வாக்கையை நம்ம காப்பாற்றணும். வாக்கு காப்பாற்றணும். நீ கொடுத்தா நீ வாக்கு காப்பாற்றணும். புரியுதா? இது அப்போ நம்ம கவனமாக சொல்லணும். முதல்ல குருஜிக்கிட்ட பேசுகிறதையாவது வாக்கு கொடுத்ததை அப்படியே காப்பாற்றணும். அப்புறம் நம்மளுடைய குருகுல மாணவர்கள்கிட்ட கொடுத்தா வாக்கை காப்பாற்றணும். அப்புறம் ஆஃபீஸு, அப்புறம் வீடு, அப்புறம் நாடு, இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போகணும். அப்போ வாக்கில் நம்ம ஜாக்கிரதையாக கொடுக்குறதுக்கு முன்னாடி பண்ணணும். இதெல்லாம் வாக்கில் இருக்க கட்டுப்பாடு. தபஸ் எப்படி? சுவாத்தியாயம் ஈஸ்வர பிரணிதானானி தபஸ். ஓகே, சுவாத்தியாயம் ஈஸ்வர பிரணிதானானி தபஸ். இது எங்கே இப்போ எங்கேயும் கட்ட மாதிரி இருக்குன்னு இது நம்ம ஃபார்மேட்டு. இதுதான் ஜீவ யாத்திரையோட ஃபார்மேட்டு. அப்போ எதையும் தொடர்ந்து செய்கிறது தபஸு, இன்க்ளூட் சூரிய நமஸ்கார். ஓகே, எந்த ஒன்றையும் சுலபமாக எடுக்கிறதுக்கு முயற்சி அனைத்தும் தபஸு. அபியாச பிரயத்தனன்றது தபஸு. தவத்தினால் எதையும் அடைய முடியும், அது தபஸு. புலனடக்கம் தபஸு, மனவடக்கம் தபஸு, நாவடக்கம் தபஸு. ஓகே, இந்த மாதிரி நம்ம எது ஒன்று நமக்கு கடினமாக இருக்கிறதோ அதை தொடர்ந்து செய்வது, சுலபமாக்குவது எதுவோ அதுக்கு பேர் தபஸ். புரியுதா? அதனால் ராமாயணத்தில் சிடியில் பார்த்தீங்கன்னா தபஸை பற்றியே ஒரு கிளாஸ் இருக்கும். இவரெல்லாம் தபஸ் பண்ணா, அவா தபஸ் பண்ணா, இவ தபஸ் பண்ணா, அப்படி சுட்டு தபஸ் பண்ண. அப்போ தவம்ன்றது செய்வாங்க. அப்போ தவம் செய் நெஞ்சே, எய்த விரும்பியதை எய்தலாம். ஓகே, தவம் முக்கியமான விஷயம். அப்போ தியானா நிர்மதன அபியாசா தேவம் பஷ்யன் நிக்கூட்டவத்து, அது தவம். ஓகே, முதல்ல அறிமுகப்படுச்சுது வேதகால ரிஷி தவம் பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு தபஸ். ஓகே, அந்த கரண சுத்தியோட தபஸ் பண்ணினார் அப்படி சொல்லி முடிச்சது. அதனால் தவமும் சத்தியமும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கடைசி மந்திரம் சர்வ வியாபினமாத்மானம் ஷீரே சர்பிரிவார்பிதம் ஆத்மவித்யா தபோமூலம் தது பிரம்மோபனிஷத் பரம் ததோ பிரம்மோபனிஷத் பரம். பியூட்டிஃபுல்லாக முதல் அத்தியாயம் முடிஞ்சிடுது. ஓகே, ததோபனிஷத்து பரம். ஓகே, அப்போது ஷீரோ சர்பிரி வார்ப்பிதம். சீரகா, சீரகன பால், பாலில் நெய் அடையிறதுக்கு ப்ராசஸ் பண்ணுறது போல சர்வ வியாபினம் ஆத்மானம், எங்கும் வியாபித்திருக்கும் ஆத்மஸ்வரூபம் நித்திய சர்வகத ஸ்தானுகு அச்சலோயம் சனாதனகா. அப்பேற்பட்ட ஆத்மா, ஆத்ம வித்யா தபோ மூலம். செல்ஃப் நாலேஜ் எதில் அடையலாம்? அதற்கு தபஸ் வேணும். என்ன தபஸ்? அபியாசா தேவம் பஷ்யன். இங்கே கடைசி தபஸ் சொல்கிறது, நிஷ்டையை சொல்கிறது, நிதித்தியாசனத்தை சொல்கிறது. புரியுதா? நீ இதை புரிஞ்சுன்னு உபாசனைக்கு போயிடக்கூடாது. உபாசனையில் நான் பிரம்மனை அடையிறேன்னு சொல்லக்கூடாது. புரியுதா? அது லோக்கல் தெய்வத்தை தான் அடைய முடியும். புரியுதுல? அப்போ சிரவண மனன நிதித்தியாசனம் தொடர்ந்து இடைவிடாமல் எப்பொழுதும் செய்வது தபஸ்ஸு. ஓகே, அப்போ வித்தவுட் சாஸ்திரம் தபஸ்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பேர் என்ன? உபாசனன்னு பேர். ஓகே, சாஸ்திரத்தை படிச்சுட்டு தபஸ் பண்ணுறதுக்கு பேர் நிதித்தியாசனம். ஓகே, இது இம்பார்ட்டன்ட். புனரே பவர் நம்பித ரமுபசார அதிஹி பகவோ பிரம்மேதி தகும் ஹவாச்ச. மீண்டும் அவன் குருவை அடைந்தான். அடைந்து அந்த பிரம்மத்தை பற்றி இதை அடைந்து விட்டேனே, இதுதான் பிரம்மனா அப்படிங்கண்ணா. அந்த அவன் அப்பனா போய் பார்க்கல, குருவாக போய் பார்க்குறான்.
எனக்கு அந்த பிரம்மத்தை சொல்லிக் கொடுங்களே அப்படி சொல்கிறாரு. ஓகே, அதனால் குருமேவாபிகச்சே. தபஸ்ன்னு என்னது இங்கே சாஸ்திர இது. நீ பாட்டு எங்கேயாவது அப்படி சீடி தான் கொடுத்துட்டே போங்க, நான் பாட்டு எதாவது கேட்டுட்டு எதாவது எழுதிட்டு எதாவது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி போயிடக்கூடாது. நடுவில் வந்து இப்படி கேட்டிருக்கேன்னா இப்படி புரிஞ்சுருக்கிறது கரெக்டாக செக் பண்ணிக்கணும். இல்லாட்டி நீ தனியாக பாஷ்யம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. இப்படி தான் அவர் குருஜி கூட கிளாஸில் இப்படி தான் சொல்லிருக்காரு, தெரியல. அது குருஜி அவையில் இருக்கும்போதுவே வந்து குருஜி நீங்கள் இப்படி தான் சொன்னீங்களான்னு கேட்கணும். நான் கேட்பேன் எந்த கிளாஸில் இப்படி சொல்லிருக்கேன்னு, அப்போ புரிஞ்சிடும். அப்புறம் தான் நீ எது எங்கே இருக்குன்னு. அதிஹி பகவோ பிரம்மேதி 5 டைம்ஸ் கேட்குறான். 5 டைம்ஸ் கேட்குறேன்னா போயிட்டு போயிட்டு வந்து கேட்குறான். போனால் இதுதான் இருக்குன்னு சொல்லிட்டு அதை விசாரம் பண்ணுறான். விசாரம் பண்ணிட்டோடனே வந்து சொல்கிறான், இதுதானே சொன்னீங்க. இல்லை, போய் ஃபர்தராக என்கொயரி பண்ணு. திருப்பி போனான். அவன் வெரி சின்சியர் ஃபெலோ, பக்கா முமுக்ஷு. அப்புறம் தான் திருப்பி போனான். நைனா இதாண்ணா அப்படின்னா, டாய் போ திருப்பி போ அப்படின்னு 5 தடவை திருப்பி. அதிகி பகவோ பிரம்மேதி, இதுதானே பிரம்மம் அப்படின்னு நீங்கள் சொன்ன பிரம்மன் இதுதானே. இது இல்லை, நான் இதை சொல்லலை. இப்படிதான் பிருகுர் வை வாருணிகி வருணம் பிதரம் உபசசார அதிகி பகவோ பிரம்மேதி. கடைசியாக வந்து சொன்னான். கடைசியாக வந்து சொன்னான், ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் ஆனந்தாத் ஏவ கல்விமானி பூதா ஜாயந்தே ஆனந்தே ஜாதானி ஜீவந்தி ஆனந்தம் பிரயந்தபி சம் விஷந்தீதி. சபாஷ் அப்படின்ட்டார். புரியுதுல? திருப்பி போட திருப்பி அப்படி சொல்ல. அப்புறம் ஆனந்தெல்லாம் துக்கம் பட்டு. அதனால் திருப்பி திருப்பி சொல்லணும். நிறைவு ஆனந்தம். ஆனந்தம்னா நிறைவு, பரிபூர்ணம். பூர்ணம்தான் ஆனந்தம். அப்படிதான் எது பூமா தது சுகம். எது நிறைவு கொடுக்கறதோ அது ஆனந்தம். அப்படிதான் சர்வ வியாபினம் ஆத்மானம் ஆத்ம வித்யா தபோ மூலம் தேவம் பஷ்யன் பிராக்கெட்டில் சேர்த்துக்கணும். அப்போ குரு வேதாந்த வாக்கிய விசாரம் பிரம்மத்தை அறிந்து கொள்ளுதல். அப்படிதான் தரதி சோகம் ஆத்மவித்து. இது அவருக்கு தெரியும், நாரதருக்கு தெரியும். தரதி சோகம் ஆத்மவித்து, ஆத்மாவை அறிந்து கொண்டவனுக்கு சோகம் போகும் தெரிஞ்சுண்டு அவர் ஸ்டேட்மெண்ட் அகம் சோச்சாமின்றார். இதுலேருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கிறது? இந்த ஆத்ம வித்தையினால தான் இந்த சம்சார கடலை நீக்க முடியுன்றது தெரியும். அது எனக்கு தெரியலன்றதும் தெரிஞ்சிருக்கு நாரதருக்கு. இதுதான் விசேஷம். புரியுதா? இது ஒரு முக்கியமான விஷயம். இதில் நம்ம வந்து எப்படியாவது கொஞ்சம் படிச்சுட்டோம்னா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ரியலி இப்போ ஒரு 100-200 கிளாஸ் கேட்குறீங்களா, அடுத்தது ஒரு ப்ராப்ளம் வரும். என்ன ப்ராப்ளம் வரும்னா எல்லாம் தெரிஞ்சிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். புரியுதா? அதானே இதுதானே அது தானே அப்படின்னு. புரியுதா? அப்போ எப்பவுமே அந்த ஓப்பன் மைண்டோடு போகணும், ஜாக்கிரதையாக போகணும். புரியுதா? நாரதர்லாம் எவ்வளோ பெரிய ஆள், அவங்களாம் எவ்வளோ தூரத்துக்கு ஓப்பன் மைண்டோடு கேட்டிருக்கா இல்லையா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ ஆம் ஹெல்ப்லெஸ். ஓகே, அப்போ குரு வேதாந்த வாக்கிய விசாரம் ரெலவெண்ட்டாக இருக்கும். நான் எப்போ ஹெல்ப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேனோ அப்போ தான் குரு வேதாந்த வாக்கியம் ரெலவெண்ட்டாக இருக்கும். இல்லைன்னா நாட் ரெலவெண்ட். புரியுதா? அப்போ சாஸ்திரம் இல்லாத குருவோ அல்லது குரு இல்லாத சாஸ்திரம் பிரயோஜனப்படாது. புரியுதா? ரெண்டுமே வேணும். இப்போ அவருக்கு சாஸ்திரம் தெரியாது, ஆனால் குருவாக இருக்காருன்னா பிரச்சனை, பிரயோஜனம் இல்லை. புரியுதா? சரி, அவர் சாஸ்திரம் இருக்காருங்க, ஒன்று நான் சாஸ்திரத்தை மாத்திரம் எடுத்துட்டு போய்க்கிறேன். மெயிலெலாம் நமக்கு வருது இப்போலாம். இதுனா இந்த www. எல்லாம் இருக்குல்ல, அதில் வெப்சைட்டில் நான் பார்த்து எல்லா உபநிஷத்தும் கற்றுக்கிறேன். எந்த காலத்துலையும் முடியாது. என்ன டெக்னாலஜி வந்தாலும் கூட ஒரு ஆள் இருக்கணும். எதுக்கு உபத்திரம்? நானே ஏதாவது கூட இருந்தால் தான் முடியும். அவர் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பார். அப்போ நமக்கு ஈகோ பூஸ்ட் ஆகும். புரியுதா? அப்போ டம்முன்னு கொட்டுவார். ஓகே, நீ பாட்டு வெப்சைட்டில் என்ன கொட்ட முடியுமா என்ன? ஒன்றும் முடியாது. நீனே பிரம்மன் தான். இமேஜினரி பிரம்மன் ஆயிடுவேன். அதனால்
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா டெக்ஸ்ட் வேறு என்ன ஸ்டடீஸ் வேணால் பண்ணோம், ஆனால் டீச்சருக்கு மாத்திரம் இது டீச்சரோடு இருக்கணும். புரியுதா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ வேதாந்தம் நம்ம ரொம்ப ரொம்ப பண்ணணும். விவகாரத்தில் ஈஸ்வர பிரதானம், பாரமார்த்தியில் குரு சாஸ்திர பிரதானம். விவகாரம் பண்ணும்போது ஈஸ்வர பிரதானமாக இருக்கணும், பாரமார்த்திகத்தில் குரு சாஸ்திர பிரதானமாக இருக்கணும். வாட் அபவுட் பிராதிபாசிகம்? அது உன்னுடைய சொந்த தொகுதி. நாங்கள் யாரும் தலையிட மாட்டோம். ஓகே, ரிசர்வேஷன் தொகுதி அது, ஒன்லி ஃபார் ரிசர்வேஷன் பீப்புள். ஓகே, அதில் இஷ்டம் போல் நீ இருக்கலாம். ஓகே, அதில் ஒன்று நீ இப்படிலாம் இருக்கணும்ல, அதுதான் உன் சொந்த தொகுதி சொல்கிறேன். என்ன வேணால் பண்ணிக்கலாம் நீ பிராதிபாசிக்கத்தில். ஆனால் விவகாரத்தில் இருக்கும்போது ஈஸ்வரா இருக்கணும் பிரதானமாக. ஓகே, பாரமார்த்திகம் வந்துன்னா குரு சாஸ்திரம் பிரதானமாக இருக்கணும். அங்கே வேறு யாரும் பிரதானமாக இருக்கக்கூடாது. பிரதானம்னா புரியுதுல்ல? பிரதானம்னா மாயா ஒரு பேர் இருக்கு, அது இல்லை. குரு பிரதானம் அப்படி போட்டு பண்டிட் மாதிரி பேசி குரு மாயா மித்யா அப்படி சொல்லிட்டு போயிடக்கூடாது. அதனால பி கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் பிராதிபாசிகத்துக்கு அப்படிலாம் பிரதானம் இல்லை, நீயே பிரதானம். ஓகே, நீ தான் ஃபஸ்ட்டு, என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஒன்றும் இது ஆகப்படல. ஆத்ம வித்யா தபோ மூலம் தேவம் பஷ்யன் தே தியான யோக அனுகதா அப்பஷ்யன். முதல் 3வது மந்திரம் புரியுதா? அது இங்கே கனெக்ட் பண்ணுறாரு இப்போ. அப்போ ரிஷிகள் எப்படி சத்துவ குணத்தில் இப்போ அந்த தியானித்து அடைந்தார்களோ, ஸ்வேதாஸ்வதர மகரிஷி எப்படி பண்ணினாரோ அவர் சொல்றாரு. அந்த வேத மகரிஷி சொல்றாரு, தது பிரம்ம உபனிஷத்து பரம், தது பிரம்ம உபனிஷத்து பரம். இந்த பிரம்மம் வேதாந்த பரம். இந்த பிரம்மம் மாத்திரமே அல்டிமேட் ரியாலிட்டி. அப்படி சொல்லி 2 தடவை சொல்லிட்டு இதை முடிக்கிறது. புரியுதா? ஜீவ ஈஸ்வர ரிலேட்டிவ் ரியாலிட்டி, விவகாரிக சத்தியம் ட்ரையாங்கல் ஃபார்மேட்டிலிருந்து நீ ட்ராவல் பண்ண வேண்டியது பைனரி ஃபார்மேட். பைனரி ஃபார்மேட் என்ன? சத்திய மித்யாவுக்கு வந்தாகணும். கடைசியில் இது சத்தியம், இது மித்யா. ஒரு 2 தான் இருக்கிறது. புரியுதா? ஒன்று பிரம்மம் சத்தியம், இன்னொன்று என்டையர் பிரபஞ்சம். நம்ம வீடு, அக்கௌண்ட்டு, டாக்குமெண்ட்டு இதெல்லாம் மித்யா. அப்படி பச்சையாக போட்டுக்கணும். புரியுதுல்ல? மித்யா சொன்னோன்னா நம்ம சௌரியமானதெல்லாம் மித்யாவில் போட்டுருவான். புரியுதா? எங்கள் ஓர்படி, எங்கள் மாமியார், எங்கள் அக்கா இதெல்லாம் மித்யா. அதில் போடக்கூடாது. புரியுதுல்ல? அதனால் நமக்கு பிடிச்சது முதல்ல பிடிச்ச ஐட்டெல்லாம் மித்யாவில் போடணும். இந்த பிடிக்காத ஆட்டோமேட்டிக்கலி போய் சேர்ந்துடும். புரியுதா? அதனால் சத்தியம் மித்யா, அகமேவ சத்தியம். ஓகே, பிரம்மம் சத்தியம், ஜெகன் மித்யா, ஜீவோ பிரம்ம இவ நாப்பரகா. இதுதான் ஆச்சாரியர் நமக்கு கொடுத்துருக்க ஒரு மிக அற்புதமான ஒரு விஷயம் கொடுத்துருக்காரு. இதுக்கு அப்புறம் இதில் 16 இது முடிச்சு இதோட முடிஞ்சது. தது பிரம்மம் உபனிஷத்து பரம். இந்த பிரம்மன் தான் வேதாந்த பரம். புரியுதா? இந்த பிரம்மனை நீ புரிஞ்சுக்கிறது இருக்க, அதுதான் இந்த வேதாந்தத்தினுடைய ரகசியம், மேலானது. இதற்கு மேலாக எதுவுமே ஒன்றுமில்லை. தத் பரம தத் பிரம்ம உபனிஷத்து பரம், தத் பிரம்ம உபனிஷத்து பரம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.